குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மே மாதம் மகர ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் தர காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் விஷத்தை கக்கக்கூடிய பாம்பு சர்ப்பம் உட்கார்ந்துருக்கு. ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் கூடவே செவ்வாயும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் அட்டமாதிபதியான சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். கூடவே புதனும் உங்களுடைய பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனும் 4ஆம் இடத்துல தான் அமர்ந்திருக்கிறாங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதி மற்றும் கர்மஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் தன்னுடைய வீடான ரிஷபத்தில் ஆட்சி பலம் பெற்று அருமையான பிளேஸ்மெண்ட்ல உட்கார்ந்துருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம். ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸு இதெல்லாம் மனசனுக்கு ஆகாதோ அது எல்லாத்தையும் கொடுக்கறது 8ஆம் இடம். அதே போல் புதையல் யோகத்தையும் கொடுக்கறது 8 தான். அதை ஆகாதுன்னு எந்த மனுஷனும் சொல்ல மாட்டான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறது அட்டமஸ்தானம். அங்கே போய் கேது உட்கார்ந்துருக்கிறார். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, முதல்ல மே மாதம் 11ஆம் தேதி செவ்வாயினுடைய நகர்வு உங்களுடைய ராசிக்கு அவர் லாபத்தை தரக்கூடிய கிரகம், வெற்றியை தரக்கூடிய கிரகம், ஜெயத்தை தரக்கூடிய கிரகம், என்ன நினைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றுவதற்குண்டான வல்லமையை தரக்கூடிய கிரகம் செவ்வாய். அவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் தன்னுடைய சொந்த வீடான மேச ராசிக்குள் செவ்வாய் பயணிக்க இருக்கிறார். இப்போ தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலம் அடையுது, முழு பலத்தை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. செவ்வாய் நல்ல பலம் அடைகிறார். 4ஆம் இடம் சுகஸ்தானம் பலம் அடையுது. ரொம்ப ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க காத்திருக்கு. என்ன ஏதுங்கிறது டீட்டெயில்டாக பார்ப்போம். அடுத்ததாக சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி மற்றும் 10க்குடையவர் 5ஆம் இடத்தில் பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலிருந்து மே மாதம் 14ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மே 14 அன்னைக்கே 2 கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது. ஒன்று சுக்கிரனுடைய பயிற்சி, இன்னொன்று புதனனுடைய பயிற்சி. புதனும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இங்கே சுக்கிரனுடைய வீடான ரிஷபத்தில் புதனும், புதனுடைய வீடான மிதுனத்தில் சுக்கிரனும் இருக்கிறதுனால இங்கே சுக்கிரனுக்கும் புதனுக்கும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. பரிவர்த்தனை யோகம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் குருவோடு, அதாவது 2 பொருளாதார கிரகங்கள், குருவும் பொருளாதார கிரகம், சுக்கிரனும் பொருளாதார கிரகம். இப்போ 2 பொருளாதார கிரகங்கள் இணையக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிவிடுகிறது. 2 பொருளாதார கிரகங்கள் இணைவது மகாலட்சுமி யோகத்தை ஏற்படுத்தும். அது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணர் ரோக சத்ருஸ்தானத்தில் இந்த மகாலட்சுமி யோகம் ஏற்படுது. இப்போ 6ஆம் இடத்தில் மறைந்து இந்த யோகம் ஏற்பட்டாலும் குருவினுடைய பார்வை பொருளாதார பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடமான கும்பராசிக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கிறது. அப்போ மகாலட்சுமி யோகம் ஏற்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் பொருளாதார ரீதியாக இது எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. மேலும் மேலும் வளர்ச்சிக்குண்டான வழியை இது ஏற்படுத்தி தரும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா 5 10க்குடையவரோட 3ஆம் அதிபதி சேர்றது அப்படிங்கிறது நல்ல விஷயம், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். கூடவே ஒரு 12ஆம் அதிபதியாக இருக்கார். சின்ன சின்ன அரசியல் விரயங்கள் இருந்தாலும் சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப அதிகம். மகாலட்சுமி யோகம் ஏற்பட்டு தனஸ்தானம் சம்மந்தப்படுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்மை. அது இந்த காலகட்டம் சம்மந்தப்படுது. இது 12 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரியான ஒரு கிரக சூழ்நிலைகள் வரும்.
அது எவ்வளோ நாள் நீடிக்கும் தெரியாது. ஆனால் இந்த மாதம் 14ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் பகுதி வரைக்குமே இந்த யோகமானது நீடிக்க போகுது. ஸோ சரியாக பயன்படுத்திக்கிங்க. மே மாதம் 15ஆம் தேதி சூரியன் அட்டமாதிபதி உங்களுடைய ராசிக்கு 8க்குடையவர் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ அது 5ஆம் இடத்துல 8க்குடையவர் இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு சௌகரியமான ஒரு சூழ்நிலை இல்லை மகரத்தை பொறுத்தளவுக்கு. மே மாதம் 29ஆம் தேதி புதனனுடைய நகர்வு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி. 6ஆம் இடத்துல ஆட்சி பலம் அடையுது. 9ஆம் அதிபதி 6ல் இருக்கலாம். அந்த பிள்ளை அவர் பலமாக நிற்கிறார். கூட இருக்கக்கூடிய குருவையும் சுக்கிரனையும் பலப்படுத்துகிறார். ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். இப்போ ஒவ்வொரு கிரகமாக பார்க்கலாம். அந்த கிரகனுடைய தசாபுத்தி உங்களுடைய சுயஜாதகத்தில் நடந்தது நம்ம சொன்னது அப்படியே நடக்கும். தசாபுத்தி இல்லாத பட்சத்துலேயும் அதே பலன் நடக்கும். ஆனால் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தாது, வாழ்வியல் மாற்றங்களை. முதல்ல செவ்வாய் 11ஆம் தேதியே பயிற்சி ஆகிறார் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார். சுகஸ்தானத்தில் ஒரு பலம் அடைகிறார், ஆட்சி பலம் அடைகிறார். முதல் 11 நாட்கள் காலி நிலம் வாங்கிறது, விற்கிறது, டாக்குமெண்ட் ரீதியான சில விஷயங்கள் செய்கிறது, பிடிக்கிறது, சின்ன மாற்றங்களை ஏற்படுத்துறது, ஒரு பக்கம் ஜாமீன் கையெழுத்து போடுறது, புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஜுவல்லரி வாங்கிறது, இதெல்லாம் கூடாது. கையில் இருக்கக்கூடிய பணத்தை தொலைச்சிருவீங்க, ஏடிஎம் கார்டை தொலைச்சிருவீங்க. இல்லை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏடிஎம் கார்டை தொலைச்சா வாங்கிக்கலாம், ஆதார் கார்டு தொலைச்சா வாங்கிக்கலாம். நகையெல்லாம் போச்சுன்னா விற்கிற விலைவாசிக்கு திருப்பி வாங்க முடியுமா? பெரிய லாஸ் ஆகும் இல்லையா? ஆபரணங்களை பாதுகாத்துக் கொள்வது நல்லது. முக்கியமாக பெண்களுக்கு, மகர ராசி பெண்களுக்கு ஆபரணங்களை தொலைப்பதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது. பஸ்ஸில் ஏறினா டிக்கெட்டை கூட மிஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி அந்த பேப்பர் சம்மந்தமாக, டாக்குமெண்ட்ரி சம்மந்தமாக, பேங்க் சம்மந்தமாக, குடுக்கல் வாங்கல் சம்மந்தமாக எந்த விதமான புது மாற்றங்களும் செய்ய வேண்டாம். அதற்கான ஆவணங்களை சரியாக பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய கடமை உங்களிடம் உள்ளது. புரிஞ்சுக்குங்க. 2வது, சகோதர வரி உறவு நம்மளுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது, சாதகமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இப்போது எந்த அளவுக்கு அது சாதகமாக இருக்குது, எந்த அளவுக்கு அது அன்ஃபேவராக இருக்குது அப்படிங்கிறத உணர வச்சிருக்கு முதல் 11 நாட்களில். ஏன்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தனித்தில்லை, சனியோடு சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்கிறார். அக்கம் பக்கத்தினருமே நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக பேசுகிற மாதிரி இருக்குது. முக்கியமாக மாமனார் உறவு நம்மளுக்கு அப்படியே எகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆக்சுவலாக மாமியார் எகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க இல்லை அப்படிங்கிறத தாண்டி மாமனார் கண்டிப்பாக எகெயின்ஸ்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக காட்டுகிறது. இதெல்லாம் முதல் 11 நாட்களுக்கு. அதன் பின்பு உங்களுடைய செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். சனியினுடைய பிடியிலிருந்து செவ்வாய் விடுதலை அடைகிறார். தாய் வழி உறவுகள் முழு ஆதரவை தருவார்கள். தாயாருக்கு இருந்து வந்த உடல்நல தொந்தரவுகள் நீங்கும். தாயாரினுடைய மனநிலைமை சீராகும். உங்களுடைய மனநிலைமை சீராகும். படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். படித்த விஷயங்கள் சரியாக ஞாபகம் வரும். இதற்கு பின்பு எழுதக்கூடிய தேர்வுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கும். உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். திறமைக்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். திறமையை மையப்படுத்தி உங்களுக்கு அடுத்தடுத்து பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் கிடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை இந்த செவ்வாய் ஏற்படுத்தி தருவார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்வை செய்வதால் தொழில் ரீதியாக இருந்து வந்த போட்டிகள், பொறாமைகள், சண்டைகள், சச்சரவுகள் அனைத்தும் விலகும். தொழில் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்ளும் போது மட்டும் வாகனத்தில் கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குது. வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் நகர்றீங்க. நான் தொழில் சார்ந்த அலைச்சல்களை தவிர்க்க முடியாது அப்படிங்கிறது சொல்லுது. உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். உறவுகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். வண்டி, வாகனம், வீடு சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு சரியான காலகட்டமாக அது இருக்கும். வீட்டின் பேரில் லோன் இருக்குது, அல்லது கேஸ் இருக்குது, வண்டியின் பேரில் கேஸ் இருக்குது, நிலத்தின் பேரில் கேஸ் இருக்குது. அது நம்மளுக்கு சாதகமாகவே முடியல. ஆனால் உங்ககிட்ட தான் நியாயம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா 11ஆம் தேதிக்கு மேலே சிம்பிளாக அருகில் இருக்கக்கூடிய பழமையான முருகன் ஆலயத்துக்கு போங்க. பழமையான முருகன் ஆலயத்துக்கு போய் 6 நல்லெண்ணெய் தீபம், முருகனுக்கு தேனும் தினைமாவும் வாங்கி கொடுத்து 6 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு அந்த வழிபாடை செய்யுங்க. இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக அந்த வீடு, நிலம், சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உங்களிடம் நியாயம் உள்ளது என்பதாக இருந்தால்
இந்த வீடு நிலம் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகளை நீக்கி உங்களுக்கு சாதகமான தீர்ப்பினை அந்த முருகப்பெருமான் தருவார். குறிப்பு உங்கள் சைடு நியாயம் இருக்கணும். ரெண்டாவது என்னென்னா, போய் தீபம் போட்டு வந்தாச்சு சாமி, எனக்கு ஒன்றும் நடக்கலை அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. அந்த பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான ஒரு பிள்ளையார் சொல்லி தான் அந்த கிரக நிலையை போட்டு வைக்கும். அதுக்கான ஆயத்தத்தை நம்ம பண்ணிக்கணும். பிரச்சனை அந்த 10 நாள் அந்த மே மாதத்துலேயே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும், ஃப்ரீயாக உட்காந்துக்குவோம் அப்படின்னா அது வாய்ப்பில்லை. 20 வருஷமாக பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும், 2 நாளில் தீரணும்னா எப்படி தீரும்? தீராது இல்லையா? ப்ராக்டிக்கலாக நம்மளும் யோசிக்கணும். ஆனால் அதை செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நிலம் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக மாறுவதை யாராலும் தடுக்க முடியாது. உங்களோட நியாயம் இருந்தால் நீங்கள் வெற்றி வாகை சூடுவீர்கள். வெகு விரைவில் நடக்கும். அது எப்போ சாமி நடக்கும்? செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு போகணும். இன்னொரு வருஷ காலத்துக்குள்ள 1ஆம் இடத்துக்கு போவார், நடக்கும். செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு போகும்போது குருவினுடைய பார்வையும் கரெக்டாக கிடைக்கும். 11ஆம் இடத்துக்கு, அதாவது விருச்சிகத்துக்கு குருவோட பார்வை கிடைக்கும். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு சூழ்நிலையாக அது மாறும். வெற்றி உண்டு. ஓகே, புதுசாக வாகனம் வாங்குவீங்க, நிலம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நிலம் கிடைக்கும். வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். அதுக்கான முயற்சிகள் எடுத்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். கையில் காசு வச்சுட்டு நிறையா மகர ராசி என்பவர்கள் வீடு நிலம் வாங்க முடியாமல் தத்தளிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா? அதுக்கெல்லாம் மாற்று வழி கிடச்சிருச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு தகுந்த மாதிரியான வீடோ நிலமோ அமைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வாகன பழுதுகள் நிறைய வந்துட்டு இருந்து வாகனத்துக்கு அதிகமாக செலவு பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த செலவுகள் எல்லாமே குறையும். ஸோ 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்ததுக்கப்புறம் அத்தனையும் உங்கள் கட்டுக்குள் இருப்பதாக நீங்கள் உணர்வீர்கள். என்னென்னா ஒரு மைனஸ், 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பார்க்கும். ராசியை பார்க்காதானா, 7ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ உங்களுடைய வாழ்க்கை துணை ஏற்கனவே இருந்த கோபம் ஆத்திர அவசரத்தை தாண்டி இன்னும் 1 மடங்கு 2 மடங்கு 100 மடங்கு தன்னுடைய கோபத்தை, தன்னுடைய ஆத்திரத்தை, தன்னுடைய அவசரத்தை உங்களிடம் வெளிப்படுத்துவார்கள். அது ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் வாழ்க்கை துணையின் மூலமாக சில கோபதாபங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகுது. சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா, நிதானத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? உங்கள் மனசுக்குள்ளே தோன்றது எல்லாமே பேசிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, முதல் 15 நாட்களுக்கு சூரியன் 4ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கிறார். பிரச்சனை இல்லை. சின்னதாக மைனஸாக ஏதாவது நடந்தாலும் உறவுகளாலும் இருந்தாலும் செவ்வாயினுடைய நகர்வுக்கு அப்புறம் அது உங்களுக்கு ஃபேவராக மாறிடும். ஆனால் 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். உங்கள் மனதில் எண்ணக்கூடிய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் மனதிற்குள்ளேயே பூட்டி வைக்க வேண்டிய காலகட்டமாக இது மாறிவிடுகிறது. மீறி அதை இதுன்னு பேசி அதை இதுன்னு சொல்லி சின்னதாக இருந்த பிரச்சனையை ஊதி பெருசு பண்ணிடுவோம். நம்ம மனசுக்குள்ளே நியாயம்னு படுற விஷயம் மற்றவங்களுக்கு அநியாயமாக தெரியும் இந்த காலகட்டம். ஸோ உங்களுடைய கருத்துக்களையோ உங்களுடைய சிந்தனைகளையோ யாரிடமும் சொல்லாமல் இருப்பது நல்லது. யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். மகர ராசிக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய விருப்பத்தை வெளியில் சொல்வதால் உங்கள் கணவரோ மனைவியோ உங்களுடைய குழந்தைகளோ உங்களுடைய சகோதரமோ சகோதரியோ அத்தையோ மாமாவோ அண்ணனோ அக்காவோ அம்மாவோ தாயார் கூட தந்தையோ உங்களுக்கு எதிராக மாறிவிடுவார்கள். 15ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய விருப்பத்தை தயவு செய்து பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இது அதீத மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். நம்மளை தாண்டி நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களை கூட இருக்கிறவங்ககிட்ட பேசிடுவோம். ஸோ அது பெரிய பஞ்சாயத்தை இழுத்து விட்டுரும். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மிகப்பெரிய தீமைகளை செய்யக்கூடிய கிரகமாக மகர ராசிக்கு இருப்பதால் முடிந்தளவு உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய ஆசைகளை வெளியில் சொல்ல வேண்டாம். நிறையா பேர்த்துக்கு சூரியன் அங்கே போகும்போது மகர ராசி என்பதற்கு லவ் ஃபெயிலியர் ஆகிடும். காதல் சம்பந்தமான விஷயங்களில் பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். பெரிய மனக்குறை ஏற்படும். நிறைய 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 பாதிப்புகளை சொல்லுது. மன ரீதியான பாதிப்புகளை சொல்லுது. முக்கியமாக குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் போகிறத யாருனாலையும் தடுக்க முடியாது. ரொம்ப பக்குவமாக பார்த்துங்க. நீங்கள் மகர ராசியாக இருக்கிறீங்க, இப்போ தான் குழந்தை வந்ததுக்கு 1 வயசு ஆச்சு 2 வயசு ஆச்சு அப்படின்னா குழந்தையினுடைய ஆரோக்கியத்தில் அவ்வளவு கவனம் செலுத்துங்க. யார் எப்படியோ எக்கேடு கெட்டு போயிட்டு போகிறாங்க, குழந்தை முக்கியம் அப்படிங்கிறத மட்டும் கவனமாக இருங்க. சின்ன விஷயங்களில் கவனக்குறைவுனால அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்காது. அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கணும்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே, சரி. சூரியனுடைய நகர்வும் சரி செவ்வாயினுடைய நகர்வும் சரி
சின்ன சின்ன இடைஞ்சல்களை கொடுத்தாலும் பெரிய நன்மைகளை ஏற்படுத்துது. அடுத்ததாக சுக்கிரன் புதன் 2 பேருமே 14ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சுக்கிரனும் 5ஆம் இடத்துக்கு புதனும் வர்றாங்க. சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை யோகம், மகாலட்சுமி யோகம், குரு சுக்கிரன் இணைவு, இது எல்லாமே ராசிக்கு 6ஆம் இடத்துல. இது நாள் வரைக்கும் எவ்வளவு கடன் காட்சிகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு கடன் தொந்தரவுகள் இருந்தாலும் சரி, அத்தனையும் சரி கட்டக்கூடிய விதமாக அதை சரி கட்டுவதற்குண்டான வழியை இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கிரக சேர்க்கை கொடுக்கிறது. சார் லோன் எல்லாம் இல்லை சார், ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், லோன் வாங்கணும்னு நினைக்கிறேன், நேஷனலைஸ் பேங்க்கில் கிடைக்குமானா முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும். ரைட். அதே போல் சார் வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோன்னு நினைக்கிறோம், அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகணும்னு நினைக்கிறோம், அதெல்லாம் ஓகே. வருமானத்துக்கான அடுத்த வழியில் செய்யணும்னு நினைக்கிறோம், அதெல்லாம் ஓகே. அதை பற்றின திட்டங்களை, அதை பற்றின விவரங்களை கட்டின மனைவியிடமோ கட்டிட்டு வந்த கணவரிடமோ சொல்லாமல் இருப்பது நல்லது. கணவன் மனைவியிடமே பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அப்படின்னா மற்றவர்கள்கிட்ட எப்படின்னு பார்த்துக்குங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு கான்சியஸாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ரகசியங்கள் வெளியில் போகாமல் பார்த்து கொள்ளுங்கள். இல்லை உங்களை பற்றின யாருக்குமே தெரியாத ரகசியங்களால் ஈஸியாக மற்றவங்ககிட்ட போயிடும். நம்மளே உளறி கூட்டிகிட்டு வந்த காலகட்டம். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்புகள் நீங்கும். தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளாக குடும்பத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கும். நம்ம எப்படிலாம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத வெளியில் சொல்லாமல் லீக் அவுட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. தவறான பழக்கம், மது சூது சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தவறான பழக்க வழக்கங்கள் இனிமேல் ஆகாது, நீ நல்ல வழியில் போகணும், திருந்திடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த மகாலட்சுமி யோகம் ஏற்படுத்துது. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கு பெரிய மனிதனுடைய தலையிடுதல் இருக்கணும். பெரிய மனிதர்கள் நின்று 2 குடும்பத்துக்கு நடால நின்று சில விஷயங்களை பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தி சேர்த்து வைக்கும்போது அதுக்கப்புறம் பின்னாடி பிரச்சனைகள் இல்லாமல் வாழ முடியுது. வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் கட்டாயமாக மகர ராசிக்கு வரும். வயிறு சம்பந்தமான தொந்தரவுகளும், யூரினல் இன்ஃபெக்ஷன் வர்றது, சரியாக ஜீரணமாகாமல் போகிறது, மெட்டபாலிசம் பவர் கம்மியாகிறது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் வரும். முடிந்த அளவு உடல் எடையை குறைப்பதற்குண்டான வேலையை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அதுக்கான முயற்சி எடுத்தோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்காதுக்காக தான் சொல்கிறோம். எந்த ஒரு விஷயமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்ற ஒரு முகூர்த்தம் இருக்கு இல்லையா? நீங்கள் பிறந்த நேரத்தை வச்சு தான் உங்களுடைய ஜாதகத்தையே கணிக்கிறோம். அதுதான் ஒரு முகூர்த்தம். நீங்கள் பிறந்த முகூர்த்தம் எப்படி, அது போல தான் உங்களுடைய வாழ்க்கை. போல் இந்த காலகட்டம் உடம்பை குறைக்கணும், பிடிக்கணும், டயட் இருக்கணுன்ற அதுக்கான முயற்சிகள் எடுத்திங்கன்னா நீண்ட காலம் அது தொடரும். கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஓகே. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் பதவி உயர்வு, பொருளாதார உயர்வு எல்லாமே கிடைக்கும். நோய் தொந்தரவுகள் ஆல்ரெடி அதிகமாக இருந்துட்டு இருந்ததுன்னா தொந்தரவுகள் நீங்குவதற்குண்டான வழியை அந்த குரு சுக்கிரன் புதன் இணைவு ஏற்படுத்தி தரும். ஸோ மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் உங்களுக்கு காசு பணத்தை கொடுத்தா தான் உண்டா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோய் இல்லாமல் உங்களை வாழ வைக்கும் இந்த மகாலட்சுமி யோகம். உடல் தொந்தரவுகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை போயிடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். நீண்ட காலமாக இருந்து வந்த நோய் தொந்தரவுகள் கூட நீங்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். பிறந்த கிழமை அன்னைக்கும், பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும், அல்லது 27 நாட்களும் இந்த மாதம் முழுக்கவும் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. மேலும் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு எல்லாம் உள்ள பரம்பரை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே. நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.